இப்போ இந்த காந்தாரா படத்துல வந்துட்டு ஆடுறாங்கல்ல, யாரோட ஆட்டம்? கண்ணகி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. கண்ணகி ஆட்டத்தை கர்நாடகாவில் ஆடி இந்தியா முழுக்க 1000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆனா நமக்கு அது வந்து கண்ணகியோட ஆட்டம்னே தெரியல. நம்முடைய கடவுள்களை நாம ஏன் வணங்குறோன்ற தொடர்பே நம்ம தொலைச்சிட்டது தான். கண்ணகி வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கடவுள் கிடையாது, கேரளாவில் பெரிய கடவுள். இன்னும் சொல்லணும்னா தமிழர்களுக்கு மாபெரும் எதிரிகளாக இருக்கக்கூடிய சிங்களர்கள் வந்து வணங்கக்கூடிய பத்தினி தெய்வம் வந்து கண்ணகி தான். இப்போ கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா கண்ணகின்ற பேர் இருக்காது, பகவதின்ற பேர் இருக்கும். ஒரு கவிஞர் எழுதினாரு, எங்கள் தெருவிலே நீண்ட காலமாக ஒரு காந்தி சிலை இருந்தது, அதன் அருகிலே புதிதாக ஒரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. காந்தி சிலையும் டாஸ்மாக் கடையும் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்குமா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம், உடனே நீக்கப்பட்டது காந்தி சிலை அப்படின்னு எழுதினார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இவங்க நம்முடைய மரபை, நம்முடைய மண்ணை, நம்முடைய பண்பாட்டை வந்து தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. திருவண்ணாமலையை வந்து திருப்பதியாக மாற்றணும். இன்னும் சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ பேசுறாரு, வேட்பாளர் பேசுறாரு, திமுக வேட்பாளர், திருப்பரங்குன்றத்தை திருப்பதியாக மாற்றுவோம், தமிழினம் ஒரு மானம் உள்ள சூடு சொரணை உள்ள இனமாக மீண்டும் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதை முழுவதுமாக நடத்தி காட்ட வேண்டிய வேலை தான் தமிழர்களுக்கு இன்னைக்கு தலையாய வேலை. இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற நாடுகளுக்கோ போய் தமிழன் அப்படின்னு பேசி செருப்படி வாங்குறப்ப தான் நமக்கு தமிழ் தேசியம்னா ஏன் அவசியமானது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து செருப்பால் அடிக்கிறாங்க. மதுரை இப்போ நீங்கள் எல்லா கோயிலையும் போய் பாருங்க, அம்மன் வந்து 2 காலையும் அப்படியே சரிசமமாக வச்சு தான் நின்றுட்டு இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பாருங்க, ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அப்ப ஆகம விதின்றது நீ பின்னாடி எழுதுற. எங்களுடைய கோயில், எங்களுடைய முன்னோர், அவங்களுடைய சிலைகள்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்ப இதற்கு ஏற்பதான் உன்னுடைய ஆகம விதி இருக்கணுமே தவிர உனக்கு ஏற்ப நாங்க எங்க மூலவர் சிலைகள்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? நாம அதை சொல்றது இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த சிலை தொடர்பாக வந்து தம்பி தொடர்பு கொண்டப்போ கொஞ்சம் பணி நெருக்கடியில் இருந்தேன். ஏன்னா கடந்த ஒரு 3-4 மாதங்களாக ஒரு நூலை எழுதிக்கிட்டு இருந்தோம், முடிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்தோம். நானே இப்போ தான் தடவை அந்த சிலையை பார்க்குறேன். அது வந்து இப்படி ஒரு புகைப்படம் காமிச்சாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பரிமாணத்தில் தான் இருக்கும் புகைப்படம். 3 பரிமாணத்தில் பார்க்குறப்போ இப்போ கூட எனக்கு வந்து சில திருத்தங்கள் தோணிட்டு தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே எதுவுமே நமக்கு மாறாது இல்லைங்களா? இப்போ இந்த கண்ணகி அப்படின்னு வர்றப்போ எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வர்றப்போ, சிக்கல் வர்றப்போ சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து கண்ணகி நாட்டுக்காரங்க தெரியுமா அப்படிம்பாங்க. ஒரு சாமானிய ஒரு பெண், பெருசாக படிப்பறிவு இல்லாத ஒரு பெண் ஒரு சமூகத்தில் பேசுகிறப்போ, அது என்ன நான் சொல்கிறேன் உழவு கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன்டா, நல்லா கண்ணகி நாட்டுக்காரன்டா அப்படிம்பாங்க. அப்போது சாமானிய பெண்ணுக்கு, ஆண்களுக்கு வீரம் வர்றதுக்கு நம்ம 1000 உதாரணங்களை காட்டுறோம்ல, பெண்களுக்கு வீரம் வர்றதுக்கு நமக்கு ஒரு உதாரணம் வேணும்ல, அந்த உதாரணம் தான் கண்ணகி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் வந்துட்டு இந்த இயல்களை வந்து பட்டியலிடுறப்போ நம்ம பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு தான் நமக்கு திணையை பிரிப்போம். ஏன்னா குறிஞ்சியில் தான் முதல்ல மனிதன் தோன்றுது. மனிதன் ஆதி மனிதன்னாலே குகை மனிதன் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தொல்காப்பியர் வந்து முல்லையிலேருந்து வருவார். நல்லா எடுத்து பாருங்க, ஏன் முதல்ல முல்லை அப்படின்னு வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மண்ணில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அதில் இந்த முல்லை நிலத்து பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த முல்லை நிலத்தை சேர்ந்த ஆண்கள் எல்லாம் போராட வெளில போயிடுவாங்க. அப்போ அந்த ஊரை யார் காப்பாத்துறது? ஆண்கள் இல்லாத அந்த ஊரை யார் காப்பாத்துறதுன்றப்போ முல்லை நிலத்து பெண்கள் அந்த ஊரை காப்பாற்றுவாங்க. முல்லை நிலத்துக்கு மட்டும்தான் பெண்களுக்கு புறத்திணை இருக்கு, மற்ற இடத்துலையும் பெண்களுக்கு அகத்திணை தானே சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் வீரமாக இருக்கக்கூடிய நிலம்ங்கிறதுனால ஐவகை நிலத்துல தொல்காப்பியர் வந்து முல்லையை முதல்ல வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு என்ன சொல்றோம்னா, அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் அந்த வீட்டில் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு ஒரு மாற்றாக இன எழுச்சின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஆண்களுக்கு மட்டும்தான் இன எழுச்சியா, பெண்களுக்கு இன எழுச்சி இருக்கக்கூடாதா? இப்போ பெண்களுடைய இன எழுச்சிக்கான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் பெருந்தெய்வமான கண்ணகி அவர்கள். அவங்க பேசுறப்போ ஒரு செய்தியை குறிப்பிட்டாங்க, எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். இப்போ வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை எதுக்கெல்லாம் புகழணும், ஒரு தப்பா தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ரொம்ப சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கே வருவோம். தமிழ்நாட்டை இத்தனை காலமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த திமுக இந்த தேர்தலில் போட்டிட்டது முடிஞ்சிச்சு. இவங்க போய் விசாரிப்பாங்க போல இருக்கு, யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு. விசாரிக்கிறப்போ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு. அது எப்படி நாங்கள் வந்துட்டு வச்ச ஒரு குடிதண்ணீர் தொட்டியில நீ தண்ணி குடிச்சிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குடிதண்ணீர் தொட்டியை
சில சமூக விரோதிகள், சில திராவிட சமூக விரோதிகள் போய் அடிச்சு உடைக்கிறாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு நமக்கு காணொலி காட்சியாகவே வெளில வந்தது, செய்தியிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், புகைப்படம் வந்தது, காட்சி வெளில வந்தது. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, அதற்கு எதிராக ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து தொட்டியை உடைச்சிட்டாங்க அப்படின்னு. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை தெரியுமா? புகார் கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார். ஒரு கவிஞர் எழுதினாரு, எங்கள் தெருவிலே நீண்ட காலமாக ஒரு காந்தி சிலை இருந்தது, அதன் அருகிலே புதிதாக ஒரு டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது. காந்தி சிலையும் டாஸ்மாக் கடையும் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்குமா என்று நாங்கள் கேள்வி கேட்டோம், உடனே நீக்கப்பட்டது காந்தி சிலை அப்படின்னு எழுதினார். அப்போ ஒரு தப்பு எல்லா இடத்துலயும் நடக்கும், தவறே நடக்காம யாராவது ஒருத்தவங்க இருப்போமா? ஒரு சாமானிய மனிதனுக்கும் மாமனிதனுக்கும் என்ன வேறுபாடுன்றத மகாத்மா காந்தி அவருடைய சத்திய சோதனையில சொல்றாரு. மாமனிதர்களும் தப்பு பண்ணுவாங்க, ஆனா தப்பு செய்யறப்போ நாங்க இந்த தப்பை செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டு அந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம் இருக்கோ, ஒரு பதில் இருக்கோ அதை அவங்க செய்வாங்க. அதன் மூலமாகத்தான் அவங்க மாமனிதர்களாக மாறுறாங்க அப்படின்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மாமனிதர்களாக அல்ல, மனிதர்களாக மாறுவதற்கே தயாராக இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப தலைமை நீதிபதி வந்து அரசர் தான். அரசர் தான் அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி. அவர் தான் வந்துட்டு அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம வந்து கரிகாலனோட வழக்கு பார்க்குறோம் இல்லைங்களா? கரிகாலன் சின்ன பையனா இருக்கிறப்ப கூட அவர் தான் நீதிபதியாக இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. அதனால அவர் வந்து நரைமுடியை வச்சுட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னு நமக்கு வந்து வரலாறு இருக்கு. இன்னைக்கும் பல்வேறு நாடுகளில் நீதிபதிகள் வந்து இந்த பொய்முடி, பிக் விக்னு சொல்லுவாங்க, அந்த வைக்கிற வழக்கம் இருக்கு. ஏன்னா நீதிபதிக்கு என்ன வயசுன்னு வழக்கு தொடுக்கிறவனுக்கு தெரியக்கூடாது. வயசுல இளமையா இருந்தா என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த சின்ன பையன் எப்படிப்பா வந்து தீர்ப்பு கொடுப்பான்னு நினைப்பாங்க. அப்போ அதே ஒரு சூழ்நிலை வந்து கரிகாலனுக்கு வந்தது. அப்போ வந்துட்டு நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழல் குலை இச்சை கல்லாமல் பாகம்படும் அப்படின்ட்டு நமக்கு பழைய இலக்கியங்கள் சொல்லுது இல்லைங்களா? அப்போ ஒரு அரசர் வந்து தலைமை நீதிபதியாகவும் இருக்கிறார். இப்ப கண்ணகியினுடைய வழக்கு வருது. வந்தோடனே அந்த வழக்கில் வந்து 3 கட்டம் இருக்கும். ஒன்று வழக்கு தொடுக்கிறது, அடுத்தது வந்துட்டு தீர்ப்பு, 3ஆவதா தண்டனை. இப்போ தீர்ப்புனா ஒரு குற்றவாளி, ஆனால் என்ன தண்டனைன்னு 4 அறிவிக்கிறோன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதான் வழக்கினுடைய முறைமை. இப்போ கண்ணகி வந்து வழக்கு தொடுக்கிறப்போ இந்த வழக்குக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. உடனே அவங்க வந்துட்டு அந்த சிலம்பை உடச்சி காமிக்கிறாங்க. அப்போ உடச்சி காக்கிறப்ப தான் அந்த அரசனுக்கு தெரியுது, தன்னுடைய மகாராணியினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்புல தனது நாட்டை சேர்ந்த முத்து இல்லை, அந்நிய நாட்டை சேர்ந்த வேறொரு கல் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. முதல் விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சுதேசிய சிந்தனை. ஒரு நாட்டோட அரசனா இருக்கிறப்ப அந்த நாட்டு பொருளை தானே பயன்படுத்தணும். பாண்டி நாட்டு மகாராணி, உலகம் முழுக்க பாண்டிய நாட்டு முத்து இருக்கு, ஆனால் மகாராணியோட காலில் பாண்டிய நாட்டு முத்து இல்லை, அது அந்த அரசனுக்கு தெரிய வருது. இன்னொன்று, அவர் தவறாக தீர்ப்பு கொடுத்து விட்டார், அவருக்கு தெரிய வருது. அப்போ உடனே வந்துட்டு அந்த வழக்கை பார்க்குறாரு, ஆதாரத்தை கேட்குறாரு. ஆதாரம் வந்த உடனே வந்துட்டு யானோ அரசன் யானே கல்வன் அப்படிங்கிறாரு. தீர்ப்பு, நான் அரசனே கிடையாது, கல்வன். தீர்ப்புக்கு அப்புறம் தண்டனை வரணும் இல்லைங்களா? கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விழுந்து செத்து போறார். அதற்கு பின்பாக கண்ணகி வந்து தெய்வமாக வந்து பேசுறப்ப அவங்களே சொல்றாங்க, தென்னவன் தீதிலன் யான் அவன் மகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல குறிப்பு இருக்கு. அப்போ எல்லாரும் தப்பு செய்வாங்க. அப்ப செஞ்ச தப்ப திருத்துறதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்குன்னா, அது வந்துட்டு பாண்டிய அரசர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு தேவை வந்துட்டு அது போன்ற அரசர்கள் தான். அரசர்கள்லாம் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்றது இல்லை, அதிகாரம் எல்லாம் உனக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பை நீ தவறுனா நீ கொடுக்கக்கூடிய தண்டனை உனக்கும் வரும். இன்னைக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க. லோக்பால் கொண்டு வந்தா அதுல முதலமைச்சரை கொண்டு வரக்கூடாது, பிரதமரை கொண்டு வரக்கூடாது. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியத்தை நிறுத்துவாங்க. யார் நிறுத்துவாங்கன்னா, சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் இருக்கிறவங்க நிறுத்துவாங்க. நிறுத்திவிட்டு அவங்களுக்கு இந்த ஓய்வூதியத்தை உயர்வு பண்ணிப்பாங்க. யாருக்குமே ஓய்வூதியம் வேணாம் இல்லை, அப்போ உனக்கு மட்டும் ஓய்வூதியம் வேணாம், முதல் ஆளாக நீ தானே ஓய்வூதியத்தை விட்டு தரணும், அதான முறை. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக எதா இருந்தாலும் தங்கிட்டம் இருந்து தொடங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு அரசராக பாண்டியன் நெடுஞ்செழியன் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய ஒரு காலகட்டத்தில் தமிழக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து கண்ணகியினுடைய அந்த வழக்குரை அப்படிங்கிறது. சில பேர் கேட்டாங்க, இப்போ கண்ணகிக்கு வந்து நம்ம ஏன் வந்துட்டு ஒரு அழகான ஒரு சிலையை வடிவமைக்க கூடாது அப்படின்ட்டு. இதுல செய்தின்றது அழகுன்னு நம்ம எதை நினைக்கிறோம்? சோழர் காலகட்டத்தில், ராஜராஜன் காலகட்டம் வரைக்கும் சோழ மண்ணினுடைய மாபெரும் அழகனாக கொண்டாடப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன். விஜயாலய சோழனுக்கு என்ன அழகு?
இப்போ சொல்றாங்கல்ல, தலைவர் வந்து டோப்பா அழகா வச்சிருப்பாரு, கருப்பு கண்ணாடி அழகா போடுவாரு, அந்த மாதிரி விஜயாலய சோழன் ஏதாவது போட்டுட்டு தெரிஞ்சாரா? யாருன்னா அவர் என்ன நாடக நடிகர் அதெல்லாம் போட்டு திரியறதுக்கு? விஜயாலய சோழனுக்கு என்ன தெரியுமா அழகு? அவர் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க போரிட்டார். ஏன்னா சங்க காலத்துக்கு பின்னாடி குறுநில மன்னர்கள் ஆயிட்டாங்க சோழர்கள். அவங்க மீண்டும் பேரரசர்களா மாறணும்னா அவங்க போர்களில் ஜெயிக்கணும். கிடைக்கிற எல்லா பொருளையும் போரிட்டார். அவருடைய கடைசி கட்டத்துல அவர் பையன் ஆதித்தன் போரிட்டு இருக்காரு. அவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு, வயசாயிட்டு 80 வயசுக்கு மேல பல்லாக்கில் உட்கார்ந்து இருக்கிறாரு, நடக்க முடியாது. அந்த போர் வந்து தோக்குற மாதிரி இருக்கு சோழ படை. ஐயோ தோக்குற மாதிரி இருக்கே, நான் அந்த போர்க்களத்துக்கு போகணுமேன்றாரு. ஐயா பல்லக்கில் போர்க்களத்துக்கு போக முடியாது, குதிரையில தான் போக முடியுன்றாங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்றோம்னா 2 குதிரையை நிப்பாட்டி 2 குதிரையில வீரர்கள் இருந்து இந்த குதிரையில ஒரு கால் அந்த குதிரையில ஒரு கால்னு வச்சுக்கிட்டு ஒரு 80 வயசுக்கு மேற்பட்ட ஒரு கிழமை 2 கையிலையும் வாழை சுழட்டிட்டு போர்க்களத்துக்கு வர்றான். பார்த்தோன்னா அங்கிருந்த அத்தனை சோழ படையும் எழுந்தது. அப்படியே அப்படி விஜயாலய சோழனுடைய வெற்றியால் உருவானதுதான் பிற்கால சோழ பேரரசு. விஜயாலய சோழன் இல்லாட்டி ராஜராஜன் கிடையாது, ராஜேந்திரன் கிடையாது. அந்த விஜயாலய சோழனுக்கு எது தெரியுமா அழகு? அவருடைய புண்கள். ஒவ்வொரு போரிலும் அவர் வாங்கிய புண்கள் தான் அவருக்கு வந்து அழகு. அது சொல்லுவாங்க, 96 விழுப்புண்களை ஆபரணங்களாக தரித்த விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெருமை. அப்ப நம்முடைய மரபுல நம்முடைய இனத்துல எது பெருமை அப்படின்னா புண் பெருமை. ஒரு போர்க்களத்துக்கு ஒருத்தவன் போயிட்டு வர்றான், ஒரு உறுப்பு வந்து அவனுக்கு இல்லாம போகுது, அந்த இல்லாம போன உறுப்பு தான் அவனுடைய அழகு இல்லையா? அப்போ ஒரு பெண் நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு உறுப்பு குறையுது அப்படின்னா அது அழகின்மை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழர்களா இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அது நம்முடைய மரபுலேயே இல்லையே. இது என்னன்னா, நம்ம ரொம்ப பழமையான கோயில்களில் இருக்கக்கூடிய பழமையான திருமேனிகளை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆகம விதிக்கு உட்படாததாகத்தான் இருக்கும். மதுரை இப்போ நீங்க எல்லா கோயிலையும் போய் பாருங்க, அம்மன் வந்து 2 காலையும் அப்படியே சரிசமமா வச்சுதான் நின்றுட்டு இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் பாருங்க, ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அப்ப ஆகம விதின்றது நீ பின்னாடி எழுதுற. எங்களுடைய கோயில், எங்களுடைய முன்னோர் அவங்களுடைய சிலைகள்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்ப இதற்கு ஏற்பதான் உன்னுடைய ஆகம விதி இருக்கணுமே தவிர உனக்கு ஏற்ப நாங்க எங்க மூலவர் சிலைகள்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? நாம அதை சொல்றது இல்லை. சொல்லிட்டாங்களா? அது வந்து இந்த ஜீர்ணோத்தாரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மொத்தத்தையும் இடிச்சு விட்டு புதுசா ஒண்ணு கட்டிடுவானுங்க. கட்டிட்டு அப்ப எவன் ஆட்சியில் இருக்கிறானோ அவன் பேரை போட்டு பண்ணுங்க. அவனுக்கு தான் வந்து அந்த வழிபாட்டை தொடங்கி வச்ச மாதிரி வச்சுட்டு தலபுராணம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கிறதுலே கேவலமான பொய்யான கதைகள்லாம் எழுதி அந்த கோயில் தலையில கட்டிடுறது. இன்னைக்கு வந்து நம்முடைய வரலாறு பெரிய அளவுல அழியறதுக்கு காரணம் நம்முடைய கடவுள்களை நாம ஏன் வணங்குறோன்ற தொடர்பே நம்ம தொலைச்சிட்டது தான். கண்ணகி வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கடவுள் கிடையாது, கேரளாவில் பெரிய கடவுள். இன்னும் சொல்லணும்னா தமிழர்களுக்கு மாபெரும் எதிரிகளாக இருக்கக்கூடிய சிங்களர்கள் வந்து வணங்கக்கூடிய பத்தினி தெய்வம் வந்து கண்ணகி தான். இப்போ கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா கண்ணகின்ற பேர் இருக்காது, பகவதின்ற பேர் இருக்கும். இருந்தாலும் அவங்க கும்பிட்ற அந்த பகவதி தான் கண்ணகின்றதுக்கான ஆதாரம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களில் மட்டும் வழக்குறை அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்க. கண்ணகி வழக்குறை காதை இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பெண் வந்துட்டு அரசட்ட வழக்கு தொடுக்கிறாங்கன்ற அந்த காதையை தான் வந்துட்டு வழக்குறைன்னு நடத்துவாங்க. உங்க அம்மனோட பேர் என்னன்னு கேட்டா ஒற்றை முளைச்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நாகரிகம் கருதி ஒரு சிலையை வச்சுட்டு இதான் எங்க கண்ணகின்னு சொன்னா எப்படி நம்புவாங்க? இது எல்லாத்துக்கும் மேலேயும் கேட்கிறேன், மேலாடை அணியணும் பெண்கள். பெண்களுடைய மானம்ங்கிறது மேலாடையில தான் இருக்குன்ற கருத்தியலே ஒரு 16வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த கருத்தியல் தான். நம்ம கோயிலில் போய் பார்க்குறோம், எந்த அம்மன் சிலையாவது ஆடையோட வடிவமைக்கப்பட்டிருக்கா? தொன்மையான கோயில்கள் எல்லாரும் போயிருக்கோம் இல்லைங்களா? இவ்வளவு ஏன் சோழர்களுடைய ராஜமாதா செம்பியன் மாதேவியார் எல்லாருக்கும் தெரியும், அவங்க எவ்வளவு பெரியவங்கன்னு. அந்த செம்பியன் மாதேவியார் சிலை வந்துட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கு. அந்த சிலையில மேலாடை இல்லையே. ஏன்னா கோயிலுக்கு போறப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மேலாடை அணியாமல் செல்லக்கூடிய மரபுன்றது தமிழர்களுக்கு ரொம்ப காலம் இருந்திருக்கு. ரொம்ப பின்னாடி தான் மேலாடை அணிகிறதுங்கிற வழக்கம் வந்தது. அதற்கு முன்பாக வாழ்ந்தவங்க கண்ணகி. அப்ப அவங்களுடைய ஆடை இப்படிதான் இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம சமகாலத்துல ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணுடைய ஆடையை திருத்துறதே நாகரிக குறைவான செயல், பிற்போக்கான செயல்னு சொல்லிக்கிட்டு நம்ம 2400 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கண்ணகியோட ஆடையை போய் திருத்துறோம்னா நம்மளாம் உருப்பிடுவோமா? இல்லைங்களா? அப்ப எது நாகரிகம் எது அழகுன்றது நம்முடைய மரபுலேருந்து வரணும். ஒரு காலகட்டத்துல துருக்கி வந்துட்டு தன்னாட்சி பெற்ற நாடாக இருக்கிறப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம வந்துட்டு ஆங்கில மொழியை பேச ஆரம்பிப்போம் அப்படின்றாங்க. துருக்கிய அதிபர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நம்ம துருக்கிய மொழி ஆட்சி மொழியாக்கி அதை வளர்ப்போம் அப்படின்றாரு. எதுக்குங்க துருக்கிய மொழியை போய் ஆட்சி மொழியாக்குறீங்க? துருக்கிய மொழி வந்து நளினம் இல்லாத மொழி, அழகு இல்லாத மொழி, இலக்கியம் இல்லாத மொழி, இலக்கணம் இல்லாத மொழி அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கதை சொல்றாரு. எங்க அம்மா இருக்காங்க,
ரொம்ப அழகா இருக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள பார்த்து பேரழகிலாம் சொன்னது கிடையாது, பெரிய அறிவாளி கிடையாது, பெருசா படிச்சவங்க கிடையாது, அதுக்காக இதெல்லாம் இருக்கிற ஒரு அழகான பொண்ணை போய் நான் அம்மான்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா. அப்ப நம்முடைய மரபு என்னவோ அதை வந்துட்டு அழகு இல்லை, அது அழகு இல்லைன்னு சொல்றதுக்கான அதிகாரம் எந்த ஒரு நாய்க்கும் கிடையாது. எந்த ஒரு நாய்க்கும் நம்முடைய மரபை வந்துட்டு அளவீடு செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது. அவங்க இந்த நாய்களை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சிருந்தோம்னா நம்முடைய மரபை பார்த்து நாமளே வைக்கப்படுற நிலைமைக்கு நீங்க நம்ம வந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. அப்ப கண்ணகி வழிபாடு என்பது 2400 ஆண்டுகளாக உலகம் முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து கேரளாவில் காந்தாரான்னு ஒரு படம் வந்து இது நமக்கு கர்நாடகாவில் வந்தது இல்லைங்களா. இந்த காந்தாரா படத்துல வந்தீங்கன்னா அது வந்து ஒரு தெய்யம்னு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. இந்த தெய்யன்ற ஆட்டம் எங்கேடா போச்சுன்னு பார்த்தா கேரளாலேருந்து போயிருக்கு. கேரளாவில் தெய்யம்னு என்னடா ஆட்டம்னா தெய்யம் கிடையாது, தெய்வம். சொல்றீங்களா, வம்ப பெருந்தெய்வம். கண்ணகியுடைய பேர் சிலப்பதிகாரத்துல புதுசா ஒரு தெய்வம் வந்திருக்கு. வம்பன்னா புதுசா வந்ததுக்கு வம்பன்னு சொல்லுவாங்க. புதுசா வந்த பெருந்தெய்வம்ன்றாங்க மதுரையில் இருக்க மக்கள் எல்லாம் கண்ணகியை பார்த்து. அந்த வம்ப பெருந்தெய்வம் வர்றப்போ அவங்களுக்காக ஒரு ஆட்டம் போடுறாங்க, அது தெய்வ ஆட்டம்னு மாறுது. கேரளாவுக்குள்ள இந்த கண்ணகி வழிபாடு போடுறப்போ அவன் தெய்வம்னு வாயில நுழையல, அவன் தெய்யம்ன்றான். சிங்களத்துக்கு அந்த போறப்ப அவனுக்கு தெய்யமும் நுழையல, அவன் தெய்யோ அப்படின்றான். அப்போ இந்த காந்தாரா படத்துல வந்துட்டு ஆடுறாங்கல்ல, யாரோட ஆட்டம், கண்ணகி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. கண்ணகி ஆட்டத்தை கர்நாடகாவில் ஆடி இந்தியா முழுக்க 1000 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆனா நமக்கு அது வந்து கண்ணகியோட ஆட்டம்னே தெரியல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வரலாற்று நம்முடைய மரபுல எது இருக்கோ அதை நாம வழிபடணும், அதை நம்ம கை கொள்ளணும். அதை நம்ம செய்யலை அப்படின்னா அந்நியர்கள் அதை எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்க நாளைக்கு நம்மளையும் ஆட்சி செய்வாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அவன் எடுத்துட்டு போறப்ப அவன் மட்டும் தனியா இருந்துக்குப்பான் அப்படி இல்லை. ஏன்னா மக்களுக்கு உறுத்தும். இப்ப திராவிடம் வந்து தமிழர்களை மட்டம் தட்டுறதுக்கு என்ன காரணம், அவங்க கிட்ட பேரரசரே கிடையாது, நம்ம கிட்ட பேரரசர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டக்க இலக்கியம் கிடையாது, நம்ம கிட்ட இலக்கியம் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட இலக்கணம் கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு ஒரு குத்துமதிப்பான இலக்கணம் இருக்கு, அதை வச்சுதான் வந்து தெலுங்கு இலக்கணம் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு நல்ல இலக்கணம் இருக்கு. ஆனா நாமளே அவங்கள ஓட்டு போட்டு முதலமைச்சரா வச்சாலும் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு குறுகுறுன்னு இருக்கு இல்லைங்களா. அப்ப நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினாலும் கூட, இதெல்லாம் பத்தி நம்ம கவலையே படலைன்னா கூட, நம்ம யாருன்றதை நாமளே மறந்தாலும் கூட நாம் யார் என்பதை நமது எதிரிகள் ஒருபோதும் மறக்க போவது இல்லை. நீங்க சிங்கமா பிறந்துட்டீங்க, நான் ஆடுன்னு நம்பிட்டு ஆட்டுக்கொட்டைகளே போய் உட்காந்துக்கலாம். ஆனா ஆடு மேய்க்கிறவன் வந்தான்னா சிங்கம் கடிக்க வந்திருக்குன்னு நினைச்சு கழுத்தெடுத்து போட்டுரும். நடக்குது இல்லைங்களா. அப்ப நாம் யாராக பிறந்திருக்கிறோம், நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய வரலாறு என்ன, அதை நாம முதல்ல ஏத்துக்கிட்டு அதனுடைய வழி நடக்கணும். அதற்கான சில காரியங்களை வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக இப்பதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ஊர் இருக்குன்னா அந்த சின்ன ஊர்ல ஒரு அருங்காட்சியகம், அந்த அருங்காட்சியகத்துக்கு பக்கத்துல அந்த அந்த அருங்காட்சியகம் பத்தின புத்தகம், அந்த அருங்காட்சியகம் பத்தின கலைப்பொருள், அந்த அருங்காட்சியகத்தினுடைய மேப்பு எல்லாமே வச்சிருப்பாங்க, விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் வந்து போய் பார்க்குறோம், செவ்விந்தியர்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஊர்ல அம்மி அரைக்கிற மாதிரி இங்கே குழியை வெட்டி அரைச்சிருக்காங்க. அம்மியை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தெரியல அவங்களுக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாறையை வச்சு குடஞ்சி அம்மி அங்கேயே இருக்கு, நீங்க வீட்டிலேருந்து வந்து அரைச்சிட்டு போகணும். அந்த அரைக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து 250 கிலோமீட்டர் போனோம். போய் அரைக்கிற இடத்த பார்த்துட்டு போனா அங்கே வந்து செவ்விந்தியர்கள் வச்சிருந்த பொருட்கள் என்னென்ன, அந்த ஓவியம் என்னென்ன, புகைப்படம் என்னென்ன, புத்தகம் என்னென்ன எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஐயாவும் இந்த மணியரசன் ஐயாவும் கூட வந்திருந்தாங்க, நாங்கள்லாம் வாங்கிட்டு போனோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த நினைவு பொருள்கள்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெருவுடையாரை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு நல்ல பொருள் நமக்கு கிடையாது. அப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்ற அந்த அந்த நினைவை நாம எதன் மூலமாக கடத்த போகிறோம். இதே நீங்க போய் பார்த்தீங்கன்னா இவங்க மாநாடு போடுறப்போ, திராவிடர் கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகமோ மாநாடு போடுறப்ப நினைவு பொருள்லாம் சரியா வச்சிருக்கீங்கல்ல, உங்க புத்தகம் நீங்களே அடிச்சு நீங்களே கொடுத்துக்கிறீங்கல்ல, கொடி வச்சுக்கிறீங்கல்ல, சின்ன சின்ன சிலைகள்லாம் செஞ்சு நீங்களே கொடுத்துக்கிறீங்கல்ல, பேனாவில் அவங்க உருவம் பொறிச்சுக்கிறீங்கல்ல. அப்போ தமிழர்களுக்கு ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா இந்த நினைவு நினைவாகவே இல்லாமல் அழிந்து போகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஏன்னா அந்த நினைவு கூட உங்களுக்கு அச்சத்தை கொடுக்குது. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா மீண்டும் அந்த பெருமிதம் உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்நியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எப்படியும் ஓட்டு போடுவான். பாண்டியன் நெடுஞ்செழியன்கிற நீதி தவறுனத்துக்காக தனது உயிரை விட்ட ஒரு அரசர். சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, செல்லுயிர் நிமிர்த்து செங்கோல் ஆக்கியதும்பாங்க. ஒரு செங்கோல் தாழ்ந்துட்டுன்னா உயிரை கொடுத்து அந்த செங்கோலை நிமிர்த்தினான்னு அப்படிம்பாங்க. இங்க செங்கோல் வந்துட்டு 365 நாளும் கீழே கிடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டோட செங்கோல். அப்படி இருக்கிறப்ப அவரை நாம வந்து அரசர்னு கூப்பிட்ட வாயால இவர் அரசர்னு கூப்பிடுவோமா? மானமும் அறிவு இருந்தால் அது நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா
இந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வரலாற்று மேலே மண்ணள்ளி போடு. கரிகால சோழன் ஒரு அரசர் இருந்தார், இமயமலை வரைக்கும் படையெடுத்தாரு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தேங்கி கிடக்கிறோம்? தமிழ்நாடு அதனுடைய எல்லைகளை இழந்துக்கிட்டு இருக்குது, அதனுடைய ஆறுகளை இழந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தோண்டிடுமன்றப்போ அப்போ கரிகாலன்லாம் கற்பனைன்னு சொல்லு. கண்ணகின்ற ஒரு பெண் தெய்வம் இருந்தாங்க, தனது கணவனுக்கு அநீதி நிகழ்ந்த பொழுது தட்டி கேட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இன்னைக்கு இப்போ இருக்க புள்ளி வரப்படி இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் கனிமொழி அவர்கள் சொன்ன தகவல், இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, விதவைகள் உபயம் தமிழ்நாடு டாஸ்மார்க், இது அவங்க தான் சொன்னாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ அந்த இளம் விதவைகளோட மனைவிகள்லாம் கண்ணகி மாதிரி காலில் செருப்பு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆட்சி நிலைக்குமா? தேர்தல் முடிஞ்ச பின்னாடி ஒரு ஊரில் முறைகேடாக இருந்த இந்த மதுபான கடையை பெண்களை அடித்து உடச்சி கொளுத்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த கண்ணகிக்கு செல்ல வைக்கிறப்போ அவங்களுக்கு அது உறுத்தும்ல, ஐயோ இந்த மாதிரி மக்கள் வந்துட போகிறாங்களே அப்படின்ட்டு. அப்போது இவர்கள் இது செய்வதற்கு விரும்பவில்லை, இல்லை செய்வதற்கு பயப்படுகிறார்கள். தமிழினம் ஒரு மானம் உள்ள சூடு சொரணை உள்ள இனமாக மீண்டும் வந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதை முழுவதுமாக நடத்தி காட்ட வேண்டிய வேலை தான் தமிழர்களுக்கு இன்னைக்கு தலையாய வேலை. ஒரு நாயை வந்து பார்த்து நீ பயப்படுறன்னா சரி, நாயோட படத்தையே பார்த்து நீ பயப்படுறனா சரியானு இறை என்பவர்கள் ஒரு நூலில் எழுதியிருப்பார். ஒரு படம், ஒரு சிலை, ஒரு கருத்தியல் உன்னை தூங்காமல் வைக்கிறது என்றால் நீ எவ்வளவு பெரிய கோழையாக இருப்ப இல்லைங்களா? அந்த கோழைகள் எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அது நடக்கணும்னா தமிழர்கள் தங்கள் குழந்தைகளிடம் அடுத்த தலைமுறையிடம் தங்களை வரலாறை பேசுங்க. இது கண்ணகி வாழ்ந்த மண்ணுன்னு பேசுங்க, பாண்டிய நெடுஞ்செழியன் இருந்த மண்ணுன்னு பேசுங்க. ஒரு அரசன் ஒரு பொதுமக்களுக்கு நீதி வழங்குறதுக்காக நரைமுடி தரித்து வந்த ஒரு மண் அப்படின்னு பேசுங்க. பொற்கை பாண்டியன்கிற ஒரு அரசர், அவர் வந்துட்டு ஒரு சாமானிய பெண் மேலே வந்து பழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தனது கையை தானே அறுத்து போட்ட மண் அப்படின்னு பேசுங்க. எல்லாளன்கிற ஒரு அரசன் ஒரு பசுவோட கன்று மேலே தன் பெத்த பையன் வந்துட்டு தேரை ஏற்றிட்டான்னு அறிஞ்ச உடனே அதே தண்டனையை தான் பெத்த பையனுக்கும் கொடுத்தாங்க. கலைஞர் கருணாநிதிகளுடைய காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் பண்ணான்னு விக்கிலீக்ஸ் வரைக்கும் போயிருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒரு பண்ணாரா? கிடையாது. முத்து அவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் இருக்குது. பாவம் இப்போ வந்து செயல்படாத முடியாத நிலைமைக்கா நம்ம அதை விளக்க வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணாங்க? தான் ஒரு தகுதி குறைவான பையனை பெற்றுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலோ, தனது மகன் ஒரு தகுதி குறைவான காரியத்தை செஞ்சுட்டான்னு தெரிஞ்சாலும் அதற்கு மகனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தண்டனை கொடுத்தாங்கன்ற ஒரு வரலாறு நமக்கு இருக்குல்ல. இந்த வரலாறை வந்து கொண்டு போய் சேருங்க. அப்படி சேர்த்தால்தான் நாளைய சமூகமாவது குறைந்தபட்ச ஒரு அறத்தோட வரும். இல்லைன்னா இப்போ திராவிடம் சொல்கிறது தான் அறம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டால் எங்கள் ஐயா அப்போவே சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் அதை பின்பற்றுறோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க ஐயா சொல்கிறதெல்லாம் பின்பற்றுறதுக்கு நம்ம ஆட்களா? அவங்க ஐயா வந்துட்டு ரொம்ப முற்போக்கான ஒரு ஆளாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தொகையை வந்துட்டு அதிகரிச்சிருச்சு, பெண்கள் வந்து அடிமைப்பட்டுட்டாங்க, அதனால் பெண்கள் வந்துட்டு கருப்பையெல்லாம் அறுத்தெறியணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வெசக்டமின்னு ஒன்று இருக்குங்க, ஆண்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யாமல் இருக்கிறதுக்கான அறுவை சிகிச்சை ஐயா காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது போய் பண்ணிக்க வேண்டியது தானே? மக்கள் தொகையும் குறைஞ்சிருக்கும், நீங்களும் கொஞ்சம் மானத்தோடு வாழ்ந்துருக்கலாம் இல்லைங்களா? அப்போ யாருக்கு நீ அறிவுரை பண்ணுற? பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா ஆண்களுக்கு அறிவுரை பண்ண. ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது, பாதிக்கப்படுறவன் இருக்கிறான், பாதிக்கப்படுறவன்ட்டே போயிட்டு அறிவுரை பண்ணனா நீ அயோக்கியனா இல்லையா? ஆண்கள் பாலியல் தொழில் செய்தார்கள், செய்தியோ அழகிகள் கைதுன்னு ஒரு கவிதை வந்துச்சு. நம்ம என்னைக்காவது ஒரு இடத்துல ஆண்கள் கைது போடுறோமா? அழகன்கள் கைது வருதா? வரமாட்டேங்குது இல்லை. அப்போ நீ திருப்பி என்ன சொல்ற? பெண்கள் தான் காரணம்னு தானே சொல்ற இன்னைக்கு வரைக்கும். அப்போ இந்த பிற்போக்கான கேவலமான சிந்தனைக்கு உங்க வைக்கிற பேர் முற்போக்கு. அப்போ உண்மையான முற்போக்குன்னு ஒன்று இந்த நிலத்துல இருந்தது இல்லைங்களா? அந்த முற்போக்கு என்னன்றதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு பெண், வெளி உலகம் தெரியாத ஒரு பெண், சின்ன வயதிலேயே திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு கணவர் வந்து பிரிஞ்ச நிலைமையில கணவர் என்னைக்காவது வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண், ஒரு நாள் கணவர் வர்றாரு, நம்ம இன்னொரு ஊருக்கு போயிடலான்னு கூட்டு போறாரு. அந்த பெண் அந்த ஊர்ல, இன்னொரு அந்நிய ஊர்ல தனது கணவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே நேராக அரசனுடைய அரண்மனைக்கு போய் வாதாடி தனது தரப்பை நிறுவி அரசனுக்கு தண்டனை பெற்று கொடுத்து இந்த நிலத்துல வந்து தெய்வமா மாறி நின்னாங்கன்னு இருக்குது இல்லைங்களா? இதுதான் முற்போக்கு. இந்த முற்போக்கு தான் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு முற்போக்கு. அந்த முற்போக்கு தான் இந்த மண்ணுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முற்போக்கு. அப்போ அந்த முற்போக்கை நாம வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு கண்ணகி வழிபாட்டை நம்ம பெரிய அளவில் கொண்டு போகணும். இப்போ கண்ணகி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க கண்ணகி கோயிலில் விழா நடத்துறதுக்கு
கேரள அரசனுடைய அனுமதி வேணும்னு முதல்ல திராவிட இயக்கம் தான் கடிதம் எழுதிச்சு. தமிழ்நாட்டில் நீ விழா எடுத்ததுக்கு எதுக்கு கேரளா கிட்ட அனுமதி கேட்குற? ஏன்னா இவங்க நடத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? கேரளாவை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து இந்த நிலம் வேணுமா வேணாமான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் இல்லைங்களா? கேளு கேளு. இன்னும் விட்டா கொஞ்ச நாள் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் 2-3 மாவட்டங்களே இது கேரளா குப்பை கொட்டும் இடம் அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. நம்ம பாத்தியம்னு சொல்லுவோம்ல, அனுபவ உரிமைன்ட்டு. அவன் 50 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கான். இங்கே கொட்டாம வேற எங்கேயாவது குப்பையை கொட்டினா எங்கே கொட்டுறதுன்னு தெரிலன்றான். அப்போ என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டில் 2 மாநிலங்கள் வந்து கேரளா குப்பை கொட்டும் இடம்னு அறிவிச்சிருங்க. இப்போ திருவண்ணாமலையில் போய் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. முதல்ல வந்துட்டு தெலுங்குல வந்து பலகையெல்லாம் வச்சாங்க, அப்புறம் லட்டு கொடுத்தாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே போனால் தடிக்கையெல்லாம் உழுவுறானுங்க. என்னென்னு பார்த்தா செங்கல்ல வச்சுருக்காங்க. கோயிலில் தரையில் செங்கல்ல வச்சா வீடு கட்டுற யோகம் வரும்னு எவனோ தெலுங்குல சொல்லியிருக்காங்க. அந்த திருவண்ணாமலை பகுதியில் இன்னைக்கு செங்கல்லே கிடைக்கிறது இல்லை. செங்கல் உங்களுக்கு வேணும்னா துணை முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற செங்கலை தான் வாங்கிட்டு போகணும். அந்த நிலைமையில இன்னைக்கு திருவண்ணாமலையை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இவங்க நம்முடைய மரபை, நம்முடைய மண்ணை, நம்முடைய பண்பாட்டை வந்து தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. திருவண்ணாமலையை வந்து திருப்பதியாக மாற்றணும். இன்னும் சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ பேசுறாரு, வேட்பாளர் பேசுறாரு, திமுக வேட்பாளர், திருப்பரங்குன்றத்தை திருப்பதியாக மாற்றுவோம். ஏன் மாற்றணும்? எதுக்கு மாற்றணும்? திருப்பதியை தாண்டா திருப்பரங்குன்றமாக மாற்றணும். திருப்பதி தான் எங்களுடைய இடம் இல்லைங்களா? திருப்பதியில் இருக்கிற கோயில் வந்து எங்களுடைய கோவில். அங்கே இருக்கிறதெல்லாம் தமிழ் கல்வெட்டு, பழமையான கல்வெட்டெல்லாம் தமிழ் கல்வெட்டு. ஒரு காலகட்டத்தில் திருப்பதி கோயில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா தோசை படின்றாங்க. பெருமாளுக்கு லட்டு கொடுத்ததா ஒரு கல்வெட்டு கிடையாது. நானே திருப்பதி கல்வெட்டெல்லாம் படித்து பார்த்தேன். தோசை தான் வந்து வச்சு படைச்சிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற தோசையை சாப்பிட்டுட்டு கிடந்த திருப்பதி சாமியை நீ பெருமாளாக்கி அவர் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அம்மா பெருசுக்கு ஒரு நாமத்தை போட்டு அவருக்கு ஒரு லட்டு கொடுத்து அந்த லட்டுல நெய்யின்னு சொல்லி வேற எதவே கலந்துட்டாங்கன்ட்டு இப்போ ஒரு புகார் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த சீரழிவுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கோயிலுக்கு வந்துட்டு இல்லைங்க இது உங்கள் கோயிலில் எங்கள் கோயில்னு ஒருத்தன் வர்றப்போ நம்ம துரத்தாமல் விடுறோம்ல. இது என் கோயில்ரா, என்னுடைய பண்பாடுறான்னு துரத்தாமல் விடுறோம்ல. திருப்பதி பகுதியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் இன்னைக்கு வரைக்கும் வள்ளின்னு தான் பேர் வைக்கிறாங்க. நீங்கள் ஆதாரத்துக்கு எங்கேயுமே போக வேணாம். புஷ்பான்னு ஒரு படம் தெலுங்குல எடுத்தாங்கல்ல, கதாநாயகி பேர் என்ன? எந்த இடத்துல இருக்காங்க? திருப்பதி மலைப்பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கிறது பெருமாள் கோயில்னா லட்சுமி தான்றா நீ பேர் வைக்கணும், கேட்கணும்ல. அதுதானே பகுத்தறிவு. அந்த அறிவு நமக்கு எங்கே போச்சு? அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% கண்ணகி கோயில் வந்து மாரியம்மன் கோயிலாக மாறிட்டு, அதில் ஒரு 50% கோயிலில் ரேணுகா தேவி அம்மன் அப்படிங்கிற ஒரு பிராமண பெண் தான் அங்கே இருக்கிற தெய்வம்னு புராணம் எழுதிட்டானுங்க. நீங்கள் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலே அதான் எழுதி போட்டுருக்காங்க, ரேணுகா தேவி அம்மன் கோயில் அப்படின்னு மாற்றிட்டாங்க. நான் போகிறப்ப மாரியம்மன் கோயில், என் பையன் போகிறப்ப அது ரேணுகா தேவி அம்மன் கோயில். நான் போகிறப்ப அங்கே வந்துட்டு நாங்கள்லாம் அந்த கறி விருந்து வச்சுக்கிட்டு இருப்போம் கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து கறியெல்லாம் வேணாமே, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் விரதம் இருந்துட்டு வரீங்களா அப்படின்றானுங்க. அப்போ இன்னும் நம்ம தாமதித்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணகி வழிபாட்டையும் இந்த வழிபாட்டின் சின்னங்களையும் நாம் கை கொள்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம். இந்த கட்டாயங்கள்லாம் உணர்ந்து அதற்கு வந்து நம்மளால முடிந்த ஒரு குறைந்தபட்சமான ஒரு ஆதரவையாவது நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம ஊரில் என்ன சிக்கல்னா, யாராவது ஒருத்தவங்க ஆய்வுக்கு போகிறாங்கன்னா அவங்கள யாராவது நேர்ந்து விட்ட மாதிரியும், பாவம் நல்லா இருந்தார் திடீர்னு தமிழ் கிமிழ்னு பேசிகிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம ஊரில் மட்டும்தான் வந்துட்டு அவர் நல்லவருங்கிறத ரொம்ப பரிதாபமாக சொல்லுவாங்க. நல்லா இருந்திருக்க வேண்டிய மனுஷன் நல்லவராக போயிட்டாருங்க இல்லைங்களா? அப்போ நல்லவர்னா நம்ம ஊரில் இழிச்சவாயன் அப்படின்னு அர்த்தம். ஆய்வாளர்னா வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து பொதுப்படையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு இதுதான். அப்படி இருக்கிறப்போ நாம் வந்துட்டு ஒரு நாள் நடுத்தருக்கு வரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம இப்படியே வாழ்ந்துட போகிறது இல்லை. இப்போ எல்லையோர மாநிலங்களில் இருந்தவங்களாம் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. சென்னையில் இருந்த பூர்வீக மக்கள்லாம் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துட்டாங்க. சிங்கார சென்னை அப்படின்னு போட்டு எல்லா இடத்துல இந்த குடிசையும் பிடிங்கிட்டாங்க. இன்னைக்கு சென்னையினுடைய பூர்வீக மக்கள் கிட்ட நிலம் இல்லை. ஆந்திர பூர்வீக மக்கள் தான் சென்னையில் நிறைய நிலம் வச்சிருக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தது நம்ம ஊருக்கும் ஒரு நாள் வருவான்ல. இப்போ பக்கத்து வீடு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து யார் வீடு எரியும்? நம்ம வீடு தான் எரியும் இல்லைங்களா? அப்போ அப்படி வர்றப்போ நீங்கள் இத்தனை காலமாக யாரை கேலி பேசிகிட்டு இருந்தீங்களோ, யாரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்கள தான் உங்களுடைய அடுத்த தலைமுறை கையில் எடுக்கும். ஏன்னா நமக்கு தோழர் தமிழரசனை பற்றி நமக்கு என்ன பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம்? அதில் தமிழ் தேசிய பேரியக்கம் பற்றியெல்லாம் எனக்கு சின்ன வயசில் கற்பிக்கப்படலை. ஐயா வந்து பழைய கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் பேசிகிட்டு இருக்கப்போ முன்னாள் கம்யூனிஸ்ட்டு அப்போ நல்லா இருந்தார் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஏன் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா நமக்கு தேவை வந்திருக்கு. இன்னைக்கு மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற நாடுகளுக்கோ போய்
தமிழன் அப்படின்னு பேசி செருப்படி வாங்குறப்ப தான் நமக்கு தமிழ் தேசியம்னா ஏன் அவசியமானது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து செருப்பால் அடிக்கிறாங்க. நம்ம வெளியிலலாம் போக வேணாம். இப்போ சென்னையிலேயே பல இடங்களில் நாங்கள் வந்துட்டு இந்த ராஜஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வீடு வாடகைக்கு தருவோம் பலகை வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில இடங்களில் பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரை மாற்றிட்டாங்க. திருவண்ணாமலை வந்து அருணாச்சலான்னு மாற்றிருக்கானுங்க. தெலுங்கில் ஓடுது அருணாச்சலா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. போய் முன்னாடியெல்லாம் வந்துட்டு தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்டு அவமானப்படுவோம். இன்றைக்கி வெளியூருக்கு கோயிலுக்கெல்லாம் போனால் தமிழில் பேசணும்னு சொன்னாலே அவமானம் தான். அவனுக்கு தமிழ் தெரில, கூட வேலை பார்க்குறவங்களுக்கு தமிழ் தெரியல. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த விமான நிலையத்தில், ரயில் நிலையத்தில், அதாவது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற சில இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு ஹிந்தி தெரியலையா, நீ எல்லாம் இந்தியனான்னு கேட்குறாங்க. நான் இந்தியனை நானாடா சொன்னேன்? நான் தமிழன்னு தான்டா நான் சொன்னேன். நீ ஏன் எனக்கு இந்தியன்னு எழுதி கொடுத்துட்டு நான் உன்னை இந்தியன்னு சொல்லிட்டேன், உனக்கு வந்து ஹிந்தி தெரியலையா கேட்குறாங்க இல்லைங்களா? அப்போது கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்துட்டு மரம் வளர்ப்போன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதில் மரம் நடுறதுக்கு எல்லா பலனையும் சொல்லி கடைசியாக சொல்லுவார், என்றைக்காவது உங்களுக்கு சூடு சொரணை வந்தால் அப்பொழுது அடித்துக்கொள்ள தடி தேவைப்படும், அதற்காகவாவது மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா? அப்படியாக நம்முடைய கடைசி வாய்ப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய கடைசி வாய்ப்பு. கடைசி பேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்கள தனி நபர்களாக விடாம அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ன செயல் செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. இப்போ தமிழ் தேசிய பேரியக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நூல்கள்லாம் கூட வெளியிட்டாங்க. நான் வந்துட்டு என் பையனுக்கு ஒரு 3 நூல் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மழை பெய்யலைன்னா மக்கள் வந்து கண்ணைக்கு தான் வழிபடுவாங்க. மழை இல்லை ஊர்லன்னா மாரியாத்தா அவனுக்கு கண்ணு இல்லாமல் போயிட்டா அப்படின்னு வந்துட்டு கண்ணகி கோயிலில் தான் வருவாங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா போட்டுருச்சு கண்ணகி கோயிலுக்கு தான் வருவாங்க. இல்லை யாரு கூடயாவது 2 பேருக்கு சண்டை, யார்ட்டையாவது போய் முறையிடணும், எனக்கு நியாயம் கேட்க ஆளே இல்லை அப்படின்னா கண்ணகி கோயிலுக்கு தான் வந்து முறையிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு 1800 ஆண்டுகளாக தமிழக மக்களினுடைய ஒரு நம்பிக்கையான தெய்வம் இந்த திருச்செங்கோடு கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தரப்பு வந்துட்டு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கோயிலில் போய் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பெருசாக தப்பு நடந்தா என்ன சொல்கிறோம், உன்னை போய் கோயிலில் சொல்ல வேண்டியதுதான், மாரியாத்தா தான் உன்னை கேட்கணுன்றோம்ல. அப்படி ஒரு 1800 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை ஆட்சி செய்த நம்முடைய கடவுள், நம்முடைய தெய்வம், நம்முடைய மூத்தோள், நமது இனத்துல பிறந்த ஒரு ஒரு சமஸ்கிருதத்தில் அவதாரம்னு சொல்லுவாங்க. அவதாரம்னா மேலேருந்து கீழே வர்றது, வயிற்றுல பிறக்காது. கண்ணகி அவதாரம் கிடையாது, நம்முடைய இனத்துல பிறந்து வாழ்வாங்க வாழ்ந்த ஒரு தெய்வம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தையே நாம வந்துட்டு நீங்க மறந்து போயிருக்கோன்றது நம்முடைய ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு சான்றாக இருக்குது. அந்த மறதியிலேருந்து நாம் வெளிவரத்துக்கும் இந்த இனம் வெளில வர்றதுக்கும் அனைத்தையும் செய்வோம். இந்த நிகழ்வு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் வந்து செஞ்சுருக்க முடியும். கொஞ்சம் வேலை பளு. இந்த வரக்கூடிய 8ஆம் தேதி வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் எனது நூல் வெளியீடு ஒன்று இருக்குது, அந்த நூலை முடிக்கணும். அப்புறம் வேறு சில ஏற்பாடுகள் இருக்குது. இந்த நம்முடைய மே தினம் வருது இல்லைங்களா, அதுக்கான ஏற்பாடுகளை சில அமைப்புகள் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறதுனால நான் அதில் பெருசாக கவனம் செலுத்த முடியல. தம்பி வந்து ரொம்ப உழைச்சாரு. இந்த சிலம்பு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒரு சிலம்பெல்லாம் கொண்டு வந்தார். நான் வந்து சிலம்பே இல்லை அப்படின்ட்டேன். அப்போ சிலம்பு நான் எங்கே தாங்க போகிறதுனோடனே நேரில் வாங்க அப்படின்னோடனே காஞ்சிபுரத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தார். வந்து உண்மையிலே சிலம்பை கொடுத்து அந்த சிலம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலம்பை வந்து வடிவமைப்பு பண்ணார். அந்த மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இதுக்கு தேவைப்பட்டிருக்குது. அந்த உழைப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த உழைப்பு அவருடைய பணி அவர் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இருக்கிறது நம்முடைய பணி இல்லைங்களா? நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு நல்ல புத்தகம் எப்போ நிறைவடையுதுன்னா அந்த புத்தகத்தை ஒரு நல்ல வாசகம் படித்து முடிக்கிறப்ப நிறைவடையுது. நான் எழுதி முடிச்சுட்டு ஒரு புள்ளி வச்சிட்டேன்னா புத்தகம் நிறைவடையாது. ஒரு படைப்பு எப்போ நிறைவடையுதுன்னா மக்கள் அந்த படைப்பை கொண்டாடுறப்ப, மக்கள் அந்த படைப்பை மதிக்கிறப்ப தான் அந்த படைப்பு நிறைவடையுது. ஒரு சிற்பி வந்துட்டு ஒரு கல்லை வந்து செதுக்கி சிலையாக மாற்றலாம், கடவுளாக மாற்ற முடியாது. ஒரு பக்தை விழுந்து கும்பிட்றான் பார்த்தீங்களா, அவன் தான் அதை கடவுளாக மாற்றுறான் இல்லைங்களா? அப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பயணத்தினுடைய ஒரு தொடக்கம். அதை வந்துட்டு அவர் தொடங்கியிருக்கிறாரு. ஐயா அவர்கள் சொன்னாங்க, திராவிட இயக்கம் வந்துட்டு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அவங்க நம்ம செஞ்சோன்னா பின்னாடி இன்னும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு கத்திட்டு நான் தான் செஞ்சேன் அப்படிம்பாங்க. இந்திய எதிர்ப்பு காலத்துலேருந்தே இதான் அவங்களுக்கு வேலை. திராவிட இயக்கம் அப்படின்றது திராவிட ஸ்டிக்கர் கழகம்னு வச்சிருக்கலாம், எங்கே போனாலும் ஒரு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவர் நம்முடைய கலைஞர் கருணாநிதியவர் தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாராம். முகநூல் முழுக்க பெருசாக போயிட்டு இருக்குது. அது இன்னொரு என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரில. 8ஆம் வகுப்பு படித்து முடிச்சு என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். முன்னாடி படிப்பே இல்லாத ஜிடி நாயுடு என்னென்னமோ கண்டுபிடிச்சாருன்னாங்க. இப்போ இன்னும் மேலே போயிட்டாங்க. 1ஆவதே போத ஜிடி நாயுடு இவ்வளோ கண்டுபிடிக்கிறாருன்னா 8ஆவது படித்த ஒரு பெரிய படிப்பாளி இல்லையா?
இவர் இன்னும் இதை கண்டுபிடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, இரும்பை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், கார்பன் நானோவை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம சொன்னால் சிரிப்பாங்க, அவங்க சொன்னால் ஆமாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஆமான்னு சொன்னால் ஆளுக்கு 200 தராங்களாம். நமக்கு அவ்வளோலாம் கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா? அதனால இப்படி நிலைமையில இருக்கிறோம். அப்போ இந்த சீனுவா அப்புச்சின்னு சொல்ற ஒரு எழுத்தாளர், அவர் ஆப்பிரிக்க எழுத்தாளர், அவர் சொல்லுவாரு, உனது கதையை நீ எழுது, அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வரலாறுனா, நான் என் வரலாறை மதிக்காம ஏன் அடுத்தவனோட கதையை போய் எழுதணும்? ஐயா வந்து பேசுறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த பெர்ஷிய நாடு இருக்கு இல்லைங்களா, இப்போ இருக்கிற ஈரான் மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா அரபின்னு சொல்லுவாங்க, எல்லாம் அரபி கிடையாது. இவங்க வந்துட்டு பெர்ஷியர்கள். பாலஸ்தீனில் இருக்கிறவங்க வந்துட்டு பெலஸ்தீனியர்கள். பெலஸ்தீன் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கும் இல்லைங்களா, அவங்கெல்லாம் தனி இனம். இந்த பெர்ஷியர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பெரிய அரசர்களாக இருந்தாங்க. சைரஸ் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவர் தான் முதல்ல மனித உரிமைகள்னா என்னன்னு சொல்லி விளக்குனார். ஒரு கைதியை கூட நம்ம நல்லா நடத்தணும், ஒரு குடிமக்கள் வந்து வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அவனுக்கு இப்படி பண்ணணும், ஒருத்தனை தண்டிக்கிறப்போ கொஞ்சம் மனிதநேயம் போற்றப்படணும் முதல்ல சொன்னவர் வந்து சைரஸ். நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சைரஸ் சிலிண்டர்னு போட்டிங்கன்னா இந்த உலகத்தினுடைய பழமையான ஒரு ஆவணம்னு வரும். இப்போ ஒரு அமெரிக்க விமானி வந்துட்டு அங்கே மாட்டிக்கிட்டாரு. மாட்டினோன்னா அவங்களே ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சோடனே அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இல்லை எங்களுடைய விமானி வந்து அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, இவங்க நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்கிறப்போ ஈரானுடைய அவங்க வந்து ட்விட்டரில் சொல்கிறாங்க, யாரா நாகரிகம் இல்லாதவங்க, உங்களுக்கெல்லாம் நாகரிகம்னா என்ன, மனித உரிமைனா என்னன்னு தெரியாமல் இருந்தப்போ இந்த உலகத்தினுடைய முதல் மனித உரிமை பிரகடனமான சைரஸ் சிலிண்டரை எழுதியது நாங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ உலகத்தில் வேற யாராவது ஒரு இனம் இந்த மாதிரி பெருமையாக சொல்ல முடியும்னா தமிழில் சொல்ல முடியும். அப்போ அந்த வரலாற்று பெருமிதம்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய வலிமைங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு வலிமை, வீழ்த்த முடியாத ஒரு வலிமை. நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்னன்னா, உங்களை கொல்றது நோக்கம் கிடையாது, உங்களை கொன்னா லாபம் கிடையாது, உங்களை அடிமைப்படுத்துவது தான் நோக்கம் இல்லைங்களா? வரலாறு இல்லாதவர்கள் தான் முதல்ல அடிமைகளை குப்புறப்படுத்துருவாங்க. எழுத்தாளர் சுஜாதா சொல்லுவார், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் உடனே வந்து மன்னிப்பு கேட்டேன்றப்போ, பரவாயில்லைங்க, எங்களுடைய தத்துவமே சரணாகதி தத்துவம் தானே. சுஜாதா அவரே எழுதியிருப்பார், நம்மளாம் அவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய மரபா அவர் எடுத்துக்கிட்ட மரபுல இருந்துட்டு சரணாகதி தான் அங்கே தத்துவம்னு அவர் நம்புறாரு. இப்போ கமலஹாசன் அதான் பண்ணிட்டு இருக்காரு, பார்க்குறோம் இல்லைங்களா? அது ஒரு மரபுல இருக்கிறாங்க. அதே சமயம் எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் அடிபணியாமல் இருக்கிற ஒரு மரபுன்றதும் மக்களுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு நம்ம பார்க்குறோம், குறைஞ்சபட்சம் 5000 வருஷமா நம்ம இருக்கிறோம். அசோகம் படையெடுத்து பார்த்தான் இல்லைங்களா? அதற்கு பிறகு வந்துட்டு இந்த முகமது கஜினி அவங்க காலகட்டத்திலாம் படையெடுப்பு நடந்தது. 17 முறை படையெடுத்தாங்க கஜினின்னு சொல்கிறோம். அவரால் தென்னிந்தியாவுக்கு வரவே முடியல. எவ்வளவோ பேர் படையெடுத்துருக்கிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வந்து ஜெயிக்கலையே. ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, உங்களால் பரம்புமலையை ஜெயிக்க முடியாது, நீ என்ன பண்ணுன்னா, நீ அரசனுங்கிறதெல்லாம் விட்டுட்டு பாணன் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆடிட்டே வா, ராஜாட்ட கேட்குறேன், அவரே நாட்டை கொடுத்துருவாரு, ஜெயிச்சுட்டு போ அப்படிம்பாங்க. அப்படியாக நேரடியாக போரிட்டு ஜெயிக்க இயலாதவர்கள் ஆடியும் பாடியும் நாடகம் போட்டு தானே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறானுங்க. இதுதானே இவங்களோட வரலாறு. அப்போ போரிட்டு வெல்ல முடியாதவர்களாகத்தானே இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறோம். அப்போ அந்த பெருமை நமக்கு எங்கே இருக்குன்னா நம்ம வரலாறுல தான் இருக்கு. அந்த வரலாறு இருக்கும் வரை தான் இந்த இனம் நிலைக்கும். இந்த இனமே அழிஞ்சு போய் அந்த வரலாறு இருந்ததுன்னா கூட நம்முடைய இனத்துக்கான பெருமையாகத்தான் அது இருக்கும். இந்த வரலாற்றை அழித்து விட்டு ஒரு இனம் வாழ்றதுங்கிற மாதிரியான ஒரு மானங்கட்டத்தனம் அந்த உலகத்தில் கிடையாது. நம்ம வந்து இந்த பீடாக்காரன் இந்திக்காரன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவனுக்கெல்லாம் நாகரிகம் இல்லையானா இருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 5 மொழி இருந்தது, 5 மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க, 5 பேர் நாகரிகம் மிக்கவர்களாக இருந்தாங்க. மைதிலின்ற ஒரு மொழியில் இலக்கியம்லாம் இருக்குது. இன்னைக்கு ஏன் அவன் நாகரிகம் இல்லாமல் போயிட்டான்? ஏன்னா அவன் மொழி இல்லை. அவனுக்கு எது நாகரிகம்னு சொல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி இல்லை. நமக்கு நம்முடைய மொழி இருக்குது, நமக்கு எது நாகரிகம்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு எங்கேருந்தோ ராமசாமியோ எங்கேருந்தோ கருணாநிதியோ வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த முன்னோர்கள் கொடுத்த நாகரிகம் என்ன, பண்பாடு என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலை அப்படின்னா இந்த சின்ன திரையில் நடிக்கிறவங்க, அப்போ திரைப்படத்தில் நடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் தலைவர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவே அரசியல் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஆயிருப்பாங்களா? சொல்லலை. இப்போ அப்பாவே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் தலைவர்னாரு. நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் பார்ப்பேன், பெரியவங்கெல்லாம் பார்த்தா தலைவர் படம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. எந்த தலைவராவது படம் நடிக்க போகிறா? இப்போ என்னன்னா தலைவர் படம், அடுத்த தலைமுறை தளபதி படம் வந்துச்சுன்னுச்சு. இப்போ நேராக ஓட்டு போட போயிட்டாங்கல்ல இல்லைங்களா? அப்போ இதுக்கெல்லாம் போகாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு மாற்றை முன்மொழியணும். அந்த மாற்றை நாம் முன்மொழியணும்னா காலம் நம்மை காரி மொழியும்.
அதை வாங்கிக்கணும். அதான் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாற்றத்துக்கான ஒரு பயணத்தில் நிறைய செயல்பாடுகள் வந்து தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுக்கிறாங்க, தம்பி முன்னெடுக்கிறாங்க. அதில் இப்படி ஒரு செயல்பாட்டில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதையும், இந்த செயல்பாட்டுக்கு நானும் ஏதோ ஒரு விதயத்தில் வந்துட்டு ஒரு ஒரு ஊக்கமாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.